ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்துட்டு டெக்ஸ்ட் டூலை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சிம்பிளான ஷேப்ஸை வச்சு ஒரு டிசைனை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கான ஒரு 1:1 ரேஷியோவில் வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கார்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்மளோட அவுட்புட் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரணும். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு இந்த டூல் பார்ல வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலான்னா வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு என்னன்னா குடுத்துட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு விண்டோல எங்க வேணுமோ அங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு லாரன் லிப்சம் இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஃபில்லர் டெக்ஸ்ட். இது எல்லா Photoshopல உள்ள டிஃபால்ட்டான ஃபில்லர் டெக்ஸ்ட். ஸோ இத நீங்க குடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அபு ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ நீங்க என்ன பண்ணலான்னா வந்துட்டு, ம் அதாவது இந்த டெக்ஸ்ட் டூல்லே நீங்க வெளிய போறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு, இந்த மூவ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குடுக்கணும். பட் நீங்க வந்துட்டு இங்க வந்து தான் குடுக்கணும். பட் நீங்க குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு, அங்க வந்துட்டு வியே வந்துட்டு டைப் ஆயிட்டுருக்கும். ஸோ வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் டூல்லேருந்து வெளிய வரதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த குடுக்கலாம். இல்லாட்டி டெக்ஸ்ட் டூல்ல நீங்க வந்துட்டு டெக்ஸ்ட் டூல்லே இருக்கணும். வேற ஆப்ஜெக்ட்ட நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் அமுக்கிட்டு என்ன பண்ணலான்னா, டெம்பரரியா அந்த அந்த ஆப்ஷன்லேருந்து வெளிய வந்துட்டு வேற இதில ஒர்க் பண்ணலாம். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இத நான் அப்படியே டிராக் பண்ணி மேல வச்சுடுறேன். அபு ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறேன். இப்ப எனக்கு வந்துட்டு கீழ இன்னொரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். பட் நான் திருப்பி மறுபடியும் இங்க வந்து டெக்ஸ்ட் வந்துட்டு லாரன் லிப்சன் கொண்டு வந்தா அது வந்து கரெக்ட்டா வராது. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, இதோட இத மாத்துறேன். நீங்க இந்த டெக்ஸ்ட்ட நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க. விண்டோலயும் கிளிக் பண்ணலாம் கரெக்ட்டா. அப்படி இல்லாட்டி இங்கேயும் நீங்க கிளிக் பண்ணலாம். பட் இங்க நீங்க வந்துட்டு கரெக்ட்டா கிளிக் பண்ணலன்னா, பின்னாடி உள்ள ரெக்டாங்கிள் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இங்க அபு ஆர்ட்ஸ் அத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணலான்னா, இதில போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸ வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். இப்ப நான் ஜஸ்ட் வந்துட்டு பேசிக்கான ஏரியல் ஃபாண்ட் வைக்கிறேன். ஸோ ஏரியல் ஃபாண்ட் வச்சுட்டு இப்ப என்ன பண்ணேன்னா, எனக்கு இதே தான் வேணும். நான் ஆக்சுவலா நான் இன்னொரு ஒரு டைப் தான் பண்ண போறேன். ஸோ மறுபடியும் லாரன் லிப்சம் கொண்டு வராம, இந்த இத கிளிக் பண்ணிட்டு, ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, டிராக் பண்ணி அத வந்துட்டு காப்பி பண்றேன். இல்லாட்டி டூப்ளிகேட் பண்றேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ணலான்னா, இந்த டெக்ஸ்ட்ட நான் வந்துட்டு எடிட் பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் நீங்க அத வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலான்னா, அத நீங்க கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் குடுத்தீங்கன்னா வந்துட்டு, இங்க உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டூலா மாறிடும். உங்களுக்கு எதெல்லாம் வேணாமோ இப்படி நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் குடுக்கலாம். கண்ட்ரோல் குடுத்தீங்கன்னா, அது ஃபுல்லாமே செலக்ட் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு மாஸ்டர் அப்புறமேல் நான் வந்து Photoshop அப்படிங்கிறது எனக்கு கீழ வரணும். அப்ப நீங்க என்டர் அமுக்குங்க. ஜஸ்ட் நீங்க வேர்ட்பேட்ல யூஸ் பண்ற மாரி தான். Photoshop. இப்ப நான் இத வந்துட்டு என்னன்னா வந்துட்டு எப்படியா நான் அலைன்மென்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எனக்கு சென்டர் அலைன்மென்ட்டா தான் இருக்கு. இல்லாட்டி நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான மாரி அலைன்மென்ட்டும் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணலான்னா, இந்த இத கிளிக் பண்ணி நான் எனக்கு தேவையான இடத்துல நான் டிராக் பண்ணி வைக்கலாம். இப்ப நான் இத வந்துட்டு ரீசைஸ் பண்ணணும்னா, கண்ட்ரோல் குடுத்து நான் என்ன பண்ணலான்னா, ரீசைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்தோம். இப்ப எனக்கு சென்டரா ரீசைஸ் பண்ணணும்னா, ஆல்ட் அமுச்சிட்டு நான் குடுத்தேன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு எனக்கு சென்டரா ரீசைஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா வந்துட்டு, மறுபடியும் என்னோட டெக்ஸ்ட் டூல் தான் எனக்கு வேணும். ஸோ நான் அத அப்படியே பண்ணாம ஜஸ்ட் இத மறுபடியும் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ட்ட வந்துட்டு பிரஸ் பண்ணிட்டு கீழ டிராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப நான் அத எடிட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் சாரி. இது மாரி உங்களுக்கு வந்துட்டு தெரியாம அந்த செலக்ஷன் டூல்ல போயிட்டா, நீங்க என்ன பண்ணணும்னா வந்துட்டு கண்ட்ரோல் குடுத்தா தான் அதுலேருந்து உங்களால வெளிய வர முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத திருப்பி நான் ஸ்லாஷ் அபு ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறேன். ஸோ மறுபடியும் என்ன பண்றேன்னா, இத வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ இப்ப பாருங்க, நான் வந்துட்டு ஷிஃப்ட்ட அமுக்கிட்டு நான் தெரியாம பண்ணதுனால அன்ஈவனா ஆகுது. ஸோ நம்ம எப்போதுமே அது மாரி பண்ணக்கூடாது. ஆல்ட்ட அமுச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா பண்றேன், சென்டரா கொண்டு வரேன். ஓகே. இது எனக்கு இவ்வளோ சின்னதா இருந்தா போதும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு பண்றேன். ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டா தான் பண்றோம். இருந்தாலும் ஆம் உங்களுக்கு நான் ஒரு யூடியூப் லோகோ வந்துட்டு எப்படி சிம்பிளா பண்றது அப்படிங்கிறது சொல்றேன். இப்போ நான் இந்த ஏரியால நான் யூடியூப் லோகோ பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த ஏரியாவ நீங்க ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு நீங்க எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ பண்ணுங்க.
பட் இந்த பார்த்தீங்கன்னா, நம்ம இத்தனைக்கும் டெக்ஸ்ட் தான் பண்ணோம். பட் இது பிக்சல் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா வந்துட்டு, நம்ம இந்த பிக்சல்ல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இதோட கான்செப்ட்ட பத்தி உங்களுக்கு நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இந்த டிஜிட்டல் இமேஜஸோடைய அந்த பார்வையுமே நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்ப நான் இந்த இடம் நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டேன். இப்ப இங்க தான் நான் ஒர்க் பண்ண போறேன். நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஒரு ரெக்டாங்கிள் டூல வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு, ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். போட்டு அதோட இத வந்துட்டு என்னன்னா, YouTube மாரி வந்துட்டு லோகோ வந்துட்டு மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னா, அதோடைய எட்ஜஸ் இங்க வந்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு எந்த மாரி எட்ஜஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் ஒரு 15 குடுக்குறேன். 15 குடுத்துட்டு எனக்கு இந்த மாரி கார்னர் எட்ஜஸ் வந்துட்டு ஃபில்லட்டா வேணும் அப்படின்னு சொல்லி தரேன். அடுத்த ஷேப் டூல் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் டூல் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் டூல் எடுத்துட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். ஸோ இதோட இத என்னவா பண்றேன்னா வந்துட்டு ஒயிட் ஆக்கிக்கிறேன். ஒயிட் ஆக்கிட்டு இத நான் ரொட்டேட் பண்றேன். ஸோ எனக்கு 90 டிகிரி ரொட்டேட் ஆகணும். ஸோ இன்கிரிமென்டலா ரொட்டேட் பண்ணிட்டு, இதுக்கும் எனக்கு வந்து கார்னர் ஃபில்லட் நான் இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 5 தரேன். 5 விட 10 கூட குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. 10 குடுத்துட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு, என்னோட மூவ் டூல வச்சுட்டு, இங்க நான் கொண்டு வந்து இதுல வச்சுட்டேன். வச்சுட்டு இப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு இதே தான் வேணும். ஸோ இந்த அபோவ் ஆர்ட்ஸ் அத ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு T குடுத்துட்டு டெக்ஸ்ட் கமாண்டுக்குள்ள போயிட்டு இத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். மறுபடியும் நான் மூவ் டூலுக்கு போயிட்டு என்ன பண்றேன்னா, இத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இது பெருசா இருந்தா நல்லாருக்கும். ஸோ கண்ட்ரோல் T குடுக்குறேன். கண்ட்ரோல் T குடுத்துட்டு, இத நான் வந்துட்டு டிராக் பண்றேன். டிராக் பண்ணி நான் வச்சுட்டேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு இது டோட்டலா வந்துட்டு இந்த YouTube உடைய லோகோ பிளஸ் சப்ஸ்கிரைப் 3மே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு இருக்கு. ஸோ, அம் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்னா வந்துட்டு, ஒரே இடத்துல நான் வந்துட்டு குரூப் பண்ணி வைக்கணும். ஸோ, எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கு மாத்தி மாத்தி இருக்கு. ஆ ஸோ, இந்த 2 ரெக்டாங்கில வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நான் அதில ஆக்சுவலா நான் எந்த லேயர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சரியா பார்க்காம பண்ணதுனால, எனக்கு இவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கு. நீங்க அதனால பாருங்க, நம்ம அடுத்த வீடியோலயும் நான் கரெக்ட்டா பண்ணுவோம். ஓகே. ஸோ, வந்துட்டு நான் இந்த 2த்தையும் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் சாரி இதில வந்து நம்ம பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப கிளிக் பண்ணிட்டு, அடுத்து நீங்க கண்ட்ரோல் குடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கானத இது பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப கண்ட்ரோல் G குடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா, 3த்தையுமே குரூப் பண்ணிட்டேன். இப்போ ஏன் இத பண்ணோம்னா வந்துட்டு, இப்ப நான் இந்த 3 ஷேப்ஸ் 2 ஷேப் ஒரு டெக்ஸ்ட். இத நான் வந்துட்டு ஈவனா மூவ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, இந்த குரூப்ப செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் டிராக் பண்ணேன்னா, எனக்கு வந்துட்டு ஈவனா வந்துட்டு டிராக் ஆகும். ஓகே. அம் ஓகே. நம்ம இந்த இதுல வந்துட்டு பேசிக்கா நம்ம பார்க்குறது இதுதான். இதுல இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். என்னன்னா வந்துட்டு, இப்போ நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வந்து எப்படி சிம்பிளான ஷேப்ஸ் எப்படி வச்சு ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். பட் ஒரு இமேஜுக்கு கூட நம்ம நெறைய YouTube பார்த்துருப்போம். யாராவது நிக்கிற மாரி, ஒரு ஒரு ரியாக்ஷன் தர மாரி, அவங்கள சுத்தி ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரோக் இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். நீங்க இந்த இமேஜ கிளிக் பண்ணிட்டு, இங்க எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு ஸ்ட்ரோக் குடுத்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ, இதில நீங்க வந்துட்டு ஸ்ட்ரோக்க நீங்க வந்துட்டு என்ன சைஸ் வேணுமோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ நீங்க வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இத பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு அதாவது வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கக்கூடியத ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஐடியா குடுத்தா உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்குங்கிறதுக்காக தான் பார்க்குறோம். ஓகே. இன்னொரு வீடியோல வந்துட்டு ஒரு புது கான்செப்ட்டோட மீட் பண்ணுவோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.